வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 8ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 617ஆம் ஆண்டில் லீ யுவான் சுயி சீன இராணுவத்தை தோற்கடித்தார். இதன் மூலம் அவர் பின்னர் தாங் சீன பேரரசை உருவாக்க வழிவகுத்தது. 1504ஆம் ஆண்டில் மைக்கேலாஞ்சலோவின் தாவீது சிற்பம் பிளாரன்ஸில் திறந்து வைக்கப்பட்டது. 1522ஆம் ஆண்டில் பெர்டினண்ட் மகலகனின் விக்டோரியா கப்பல் தனது முதலாவது உலக பயணத்தை முடித்துக்கொண்டு செவியா திரும்பியது. 1727ஆம் ஆண்டில் இங்கிலாந்து பர்வல் என்ற இடத்தில் குழந்தைகள் பொம்மை களியாட்ட விழா ஒன்றில் இடம்பெற்ற பெரும் தீ விபத்தில் 78 பேர் உயிர் இழந்தனர். இறந்தவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் ஆவர். 1775ஆம் ஆண்டில் மால்டாவில் மத குருக்களின் கிளர்ச்சி அடக்கப்பட்டது. 1860ஆம் ஆண்டில் லேடி எல்ஜின் என்ற நீராவி கப்பல் மெக்சிகன் ஏரியில் மூழ்கியதில் 300 பேர் உயிர் இழந்தனர். 1900ஆம் ஆண்டில் டெக்சாஸை சூறாவளி கால்வெஸ்டின் தாக்கியதில் 8000 பேர் வரை உயிர் இழந்தனர். 1905ஆம் ஆண்டில் தெற்கித்தாலியில் 7.2 அளவு நிலநடுக்கம் தாக்கியதில் 2500 பேர் வரை உயிர் இழந்தனர். 1923ஆம் ஆண்டில் கலிபோர்னியாவில் 7 அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மூழ்கின. 23 மாலுமிகள் உயிர் இழந்தனர். 1934ஆம் ஆண்டில் நியூஜெர்சி கரையில் பயணிகள் கப்பல் தீப்பற்றி எரிந்ததில் 137 பேர் உயிர் இழந்தனர். 1941ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனிய படைகளின் லெனின்கிரேட் முற்றுகை ஆரம்பம் ஆனது. 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் அமெரிக்க தளபதி டுவைட் டி ஐசனவர் இத்தாலி நேச நாட்டு படைகளிடையே போர் நிறுத்தத்தை பொதுமக்களுக்கு அறிவித்தார். 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போர் போது V2 ஏவுகணை மூலம் முதல் தடவையாக லண்டன் மாநகரம் ஜெர்மனியினால் தாக்கப்பட்டது. 1974ஆம் ஆண்டில் வாட்டர்கேட் சர்ச்சையில் பதவியில் இருக்கும்போது குற்றங்கள் இழைத்தமைக்காக ரிச்சர்ட் நிக்சனுக்கு மன்னிப்பு வழங்கும் உத்தரவில் அமெரிக்க அரசு தலைவர் ஜெரால்ட் ஃபோர்ட் கையெழுத்திட்டார். 1978ஆம் ஆண்டில் கருப்பு வெள்ளி நிகழ்வில் தெஹ்ரானில் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக இராணுவத்தினர் சுட்டதில் 3000 பேர் வரை கொல்லப்பட்டனர். இது ஈரானில் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வழிவகுத்தது. 1989ஆம் ஆண்டில் டென்மார்க்கில் விமானம் ஒன்று வட கடலில் மூழ்கியதில் அதில் பயணம் செய்த அனைத்து 55 பேரும் உயிர் இழந்தனர். 1994ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் பிட்ஸ்பர்க் விமானம் வீழ்ந்து நொறுங்கியதில் அதில் பயணம் செய்த அனைத்து 132 பேரும் உயிர் இழந்தனர். 2006ஆம் ஆண்டில் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாலேகான் நகரில் மசூதி மற்றும் சந்தை பகுதிகளில் இடம்பெற்ற குண்டு வெடிப்புகளில் 40 பேர் கொல்லப்பட்டனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தனர். 2016ஆம் ஆண்டில் நாசா ஒசரைஸ் ரெக்ஸ் என்ற தனது சிறுகோள் நோக்கிய விண்கலத்தை ஏவியது. இது பென்னு என்ற சிறுகோளில் இருந்து மாதிரிகளை எடுத்துக்கொண்டு பூமி திரும்பும் என எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் செப்டம்பர் 8ஆம் நாளானது அந்தோராவிலும் மாக்டோனிய குடியரசரும் விடுதலை தினமாகவும், பாகிஸ்தான் மற்றும் மால்டா நாடுகளில் வெற்றி தினமாகவும், இந்தியாவில் தேசிய கண் கொடை நாளாகவும், அனைத்துலக எழுத்தறிவு தினமாகவும், உலக இயன்முறை மருத்துவ நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.